மக்களே, இன்று நாம் திருக்குறள் 100ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் அறத்துப்பால் பகுதியிலுள்ள இல்லறவியல் என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ள இனியவை கூறல் அதிகாரத்தின் கடைசி குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், நாம் இனிமையாக பேச முடியும் போது ஏன் காயப்படுத்தும் வார்த்தைகளை பேச வேண்டும்? ஒரு மரத்தில் இனிமையான பழம் இருக்கும்போது அதை விட்டுவிட்டு கசப்பான காயை பறித்து சாப்பிடுவது போலத்தான் இனிய சொல் இருக்கும்போது கடினமான சொல் பேசுவது. ஒரு நல்ல வார்த்தை ஒருவரின் மனதை மகிழ்ச்சியடைய செய்யும். ஒரு நல்ல வார்த்தை உறவுகளை இணைக்கும். ஒரு நல்ல வார்த்தை சண்டையை நிறுத்தும். ஒரு நல்ல வார்த்தை நல்ல பெயரை தரும். ஆனால் கடினமான வார்த்தை மனதை காயப்படுத்தும், உறவுகளை உடைக்கும், பகையை உருவாக்கும். அதனால் நாம் பேசும் முன் யோசித்து பேச வேண்டும். இனிமையான சொல் இருக்கும்போது அதையே தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். இந்த குறள் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லுகிறது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.